ஹலோ, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனில் தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனில் இருக்கா? ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனில் இட் செல்ஃப். எல்லாருக்கும் கேட்குதுன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 2 நாள் ஹவு many days I not have that issues. ஓகே, அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை காய்ஸ். அதனால் இன்றைக்கி தரமாக வந்து இறங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் OB44 அப்டேட்லாம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே நம்பர்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃப்ரீ ஃபயர் ஐடி நிறைய பேர் கொடுக்குறீங்க, யூஐடி கொடுக்குறீங்க. நான் ஒரு பேருக்காக போட்டுறேன். என்னோடய யூஐடி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த யூஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஐடி தான் என்னோடய யூஐடி. இதுக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். இதில் தான் என்னோடய சேனலில் எல்லாமே இதில் இருக்கும். என்னோட லெவலே இன்னும் ஏறாமல் இருக்கா அப்படின்னா இது பார்த்திங்கன்னா என்னோடய மைன் ஐடி. இன்னொரு ஐடி இருக்குது, அதில் தான் பிளாட்டினம் அப்புறம் டைமண்ட்லாம் எடுத்துருப்பேன். இது அப்பப்போலாம் வரமாட்டேன் நான். இதில் தான் பாருங்கள் டிடிக்கு இங்கே 2 அப்படின்னு போட்டுருவேன். ஏன் 2 அப்படின்னு போட்டிருக்கேன்னா 0 லைக். ஓகேவா, 6 லைக்கு. யாரும் நான் லைக் பண்ணேன். ஓகேவா, இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட். வெண்மணி சொல்லு வானத்துக்காவும் இடிக்காடில். சும்மா அந்த பாட்டு அப்படியே டிவியில் ஓடிட்டு இருந்தா அதே நான் வந்துடுச்சு. ஓகே, லோன் ஆஃப் செலக்ட் பண்ணலாம். லோன் ஆஃப் மேட்ச்சில் இன்றைக்கி நம்ம இன்டர்நெட் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆனால் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மேட்ச்சு. அதில் 2 மேட்ச் வைக்கிறேன். 3 மேட்ச்சில் வச்சா தோற்றுருவோம். அதில் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டாக ப்ராங்க் பண்ணி நடிக்கிறேன். மீதி 3 மேட்ச்சு களத்தில் இறங்குவோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் இன்வைட் பண்ணுறேன். ஆனால் ஃப்ரெண்டு கூட இன்வைட் பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம மட்டும் தனியாக போய் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணலாம்னு நினச்சேன். யாரும் இப்போ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் எல்லாருமே இல்லை இப்போது. ஓகே ஷார்ட் மேட்ச். ஓகேவா, இன்னும் அந்த பாட்டே ஓடிட்டுருக்கு கைஸ். என்னது ஆக்குடா? என்னடா ஆக்குடுன்னு வருது? டோன்ட் நான் ஆக்கி யூஸ் பண்ணலையே. ஓகே, இப்போ என்னோடய டேப்லெட் புதுசாக வாங்கின டேப்லெட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, எப்படி ஐயோ இன்டர்நெட் ப்ராங்க்குன்னு சொன்னால் இன்டர்நெட் ப்ராங்க்னால் அப்படி தான் ஆகும். ஓகேவா, அடிக்கடி கொஞ்சம் பண்ணுவான். ஓகேவா, 2 மேட்ச். ஓகே, ஒரு 3 மேட்ச்னே வச்சுக்கோமே. ஓகேவா, இப்படியே நிற்போம். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஒரு 2-3 எமௌண்ட்டை போடலான்னு பார்த்தா எமௌண்ட் நான் எக்யூப் பண்ணிட்டு வரல. ஓகேவா, எல்லாமே டிஸ்கியூப்பில் தான் இருக்குது பாருங்கள். எக்யூப் பண்ணேன். ப்ளீஸ் எக்யூப் பண்ண எமௌண்ட்டு. ஓகே, அடிச்சுக்கிட்டோம் நம்மளை. ஓகே, அடித்து போடுதட்டும். என்ன பண்ணுறது, இன்டர்நெட் ப்ராங்க்கை என்ன பண்ணுறது? ஓகேவா, நான் தெரியாமல் நகரிட்டேன். நல்லா அந்த ஒரு மேட்ச் நம்ம ஒரு மேட்ச் போய்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு P90 எடுத்துக்கோம். ஓகேவா, ஆனால் நம்ம ஆஃப்லைன் தானே இருக்கோம், ஆஃப்லைனில் இருக்கோம். 3 மேட்ச் அடிக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு மேட்ச்லேருந்து நம்ம களத்தில் இறங்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ப்ராங்க்கில் நிற்கணும். ஓகே, ப்ராங்க்லேயே நிற்கலாம். ஓகே, ஹெட்ஷாட். ஆமாம், இதுதானே ப்ராங்க் தானே? ஐயோ, ப்ராங்க்குன்னு கண்டுபிடிச்சிருவானோ. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மைக்கு. அது 2-3 நாள் ஒரு இஷ்யூஸாக இருந்தது. இப்போ சர்வீஸ் விட்டு இப்போ சூப்பராக கேட்குதுன்னு நம்புகிறேன். நிறைய பேர் ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா இந்த சவுண்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேப்லெட் தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் கீத்து போயிட்டேன்னா கவலைப்படாதீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு மேட்ச் அடிச்சாச்சு. அதுவும் 3 எழுத்தில் அடித்தாச்சு. கோல்டு வேறு செம்மையாக போட்டுருக்குது. இன்னொரு விஷயம் ஹாப்பியான நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டேன் கைஸ். என்னடா சொல்கிறேன், காலேஜ் ஃபஸ்ட் இயர் வாடா. ஆமாம் கைஸ், செம்மையாக சேர்ந்துட்டேன். ஓகேவா, மட்டும் இல்லாமல் அது இன்டர்வியூ இல்லாமல் என்னோட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இன்டர்வியூ கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் நீ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது.
ஐயையோ, நாளுக்கு 1 என்று டிடி கிங் இதில் இருக்கிறார். ஆனால் டிடி கிங் ஜெயிப்பாரான்னு 48-6 அப்படின்னு ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டி 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 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஜெயிச்சிட்டோம். லைக்கு பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ வெல்கம். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு மெம்பராக ஃபோன் வச்சிருக்காடா, புது ஃபோன் வாங்கினால அவ அதில் இன்பே இல்லை ஒரு அமைக்கி வச்சனால தான் நம்ம வீட்டில் கரண்ட் போய். என்ன ஃபோன் வாங்கினா? புது ஃபோனு. யார் நீ பார்த்தில்ல என்ன ஃபோனுன்னு? எதுக்குமா? யார் வாங்கியிருக்கா? அதான் ஒரு பொண்ணு மேலே இருக்க பொண்ணு இருக்கல்ல, அந்த பொண்ணு. நான் கூட சொல்ல ஃபுட்பாலுக்கு இது போகிறேன், ஜிம்முக்கு போகிறாளம்மா. ஓகே. ஐயோ, என்ன இன்டர்நெட் ப்ராங்க்ல வேற ஏதாவது வந்திருக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டே மாட்டி. ஓகே, வேற ஏதாவது சவுண்ட் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கேட்டிருக்கோம். அது எங்கள் பக்கத்து வீட்டு ஏதோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏன்டா கேப்சர் பண்ணியிருக்கேன்னா, இந்த மைக் அவ்வளோ தூரம் கேப்சர் எடுக்குது கைஸ், அவ்வளோ தூரம் கேப்சர் எடுக்குது. சாரி, அவங்க பேசிகிட்டு இருக்கிறது இதில் கேப்சர் எடுத்து கேட்குது, அது எனக்கே கேட்குது. சாரி, வெரி சாரி. உங்களுக்கு அதை கட் பண்ணி முயற்சி பண்ணுறேன். ஜாலியாக ஒரு ஐடன்சிக்கு கேம் ப்ளே போட்டுட்டு இதாக முடிப்போம். ஏன்னா இன்டர்நெட் பேங்க்குக்கு நம்ம ஃபைலு கைஸு ஃபீல். ஓகேவா? ஐடன்சிக்கு எங்கடா இருக்குது? ஐடன்சிக்குன்னு ஒரு மோடே இல்லையா? போயிடுச்சா தெரியலையே கைஸ். ஓகே, பாட்டு இதில் கிள்ளியக்கா எப்படி இருக்கா? இப்படி விட்டீங்களே. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணா நீங்கள் வேறு ஒருத்தவங்க கேம் ப்ளே போட்டுட்ருக்கீங்க, உங்கள்கிட்ட ஃப்ரீ ஃபயரே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னது ஃப்ரீ ஃபயரா? அது ஃப்ரீ ஃபயர் தானே, எங்கிட்ட ஃப்ரீ ஃபயர் இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, ப்ரோ நீங்கள் ஃப்ரீ ஃபயரே வைக்கல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க. அப்புறம் நான் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கேன் ப்ரோ. அதான் அப்புறம் இந்த கேம் ப்ளே. ஓகே, லாஸ்ட்டில் ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் போடுவோமா? ஓகே, ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் போடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்நெட் ப்ராங்க் தான் ஃபெயில் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா சவுண்டு கூட கேட்டிருக்கோம்ல, அதுக்கெலாம் மன்னிச்சோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இந்த மேட்ச் போடுவோம். ஓகேவா? தொண்டை வேறு கொஞ்சம் ஃபைனாக இருக்குது, அதனால் இப்படி தான் கொஞ்சம் பேசுவேன். ஓகேவா? அதில் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்படி கொஞ்சம் இதாகிடுச்சு எனக்கு, அதனால் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கேன். நான் கோல்டு நல்லா தொண்டை கட்டியிருக்கு. ஓகே, இன்னும் சூப்பர் ஃப்ளைட் கைஸ், சூப்பர் ஃப்ளைட் பண்ணியிருக்காங்க. நான் மேட்ச்குள்ளே வந்தே ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும், 2 வீக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டப்புன்னு இறங்கிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ள டைம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம கிளாக் டவரில் போய் இறங்குவோம். ஏன்னா கிளாக் டவர் இஸ் அ லூட் டவர். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் தூரம் போனால் கூட பரவாயில்ல, கிளாக் டவர் இஸ் லூட் டவர் அப்படி சொல்லிட்டு ஒரு பேரே இருக்குது. அங்கே தான் இருக்கிற எல்லா லூட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, பரவாயில்ல கிடையாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் இறங்கினதுனால கிளாக் டவருக்கு நம்மளால போக முடியல, கொஞ்சம் லேக் ஆகுது. அது காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ் ரெக்கார்டருக்கு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகேவா? டேப்லெட்டில் இது கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ் ரெக்கார்டர் பார்த்திங்கன்னா டேப்லெட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் ஒரு நியூ ரெக்கார்டர் பை பண்ணேன். அந்த பை பண்ணதுக்கப்புறம் அது ப்ளீஸ் அப்டேட் அப்படி சொல்லிட்டு 2-3 நாளும் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இன்றைக்கும் அப்டேட் தான் வரும் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு லூட்டு கூட இல்லையாடா கிளாக் டவரில்? லூட் டவர் மாதிரி அப்படி இருக்குமேடா. ஏண்டா ஒரு லூட் இல்லாத பிளேஸில் போய் இறக்கி விட்ருக்கீங்க, லூட்டு கூட இல்லைடா. ஐயோ, லூட் இல்லை. ஓகே, அங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்க. இவ்வளோ கோல்டோட வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டிங்களா? நான் உங்களுக்காக இவ்வளோ 20 மினிட்ஸ் செலவு பண்ணுறேனே, எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் செலவு பண்ண மாட்டிங்களா? 2 மினிட்ஸ் இல்லை, 2 செகண்ட் வேலை அது.
எனக்காக பண்ண மாட்டீங்களா? இங்கே சூப்பர் மணி கிட்ட இருக்கு, ரிப்பேர் கிட்ட இருக்கு. ஓகே, இந்த வரைக்கும் அந்த சட்டினோ கேரக்டர் தான் வச்சுட்ருக்கேன். வேறு கிரியாஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பை பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு எனிமி இருக்காங்க ஐஸ். ஓகே, எனிமி நம்ம அப்புறமா போட்டு தெரிக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ கன் இல்லையே. ஓகே, கன்னை தேடி பயணம் போகிறேன். கன்னை தேடி பயணம் போகிறேன். கைஸ், அந்த டவரில் தான் இருக்கான்னு நம்புகிறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்திருக்கோம், அதுக்காக நான் ரெண்டு மைக் வாங்கிட்டு அந்த 2 மைக்கும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். மூட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வரும் உங்களுக்காக தான். ஏண்டா நான் உங்களை நம்பி வந்தேன்டா, ஒரு லூட்டு கூடமா வைக்க மாட்டீங்க. சரி, இப்போ 100 இருக்கு. அந்த வெண்டிங் மிஷினில் போய் 200 இருக்கா? சரி, அந்த வெண்டிங் மிஷினில் போய் ஒரு இதை எடுத்துருவோம். ஓகே, வெண்டிங் மிஷின் இங்கே தான் இருக்குது. ஒரு அக் எடுத்துருவோம், இல்லைனா MP40 எடுத்துடலாம். ஏன்னா இங்கே ஒரு இது கூட இல்லை. வெண்டிங் மிஷினில் போய் தான் எடுக்கணும், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா வெண்டிங் மிஷினில் தான் கன் இருக்கும். இங்கே ஒரு லூட்டு கூட இல்லை. கிளாக் டவரில் இறங்கலான்னு பார்த்தா சீக்கிரமே இறங்கிட்டேன். ஓகே, நம்மளுக்கு டேரெக்டாக கன்று தான் வேணும், இதெல்லாம் வேண்டாம். அக்கு தான் இருக்கா? ஓகே, அக்கு 2 எடுத்துக்கலாம். சூப்பர் மெடிக்கெட் ஃப்ரீயா? ஓகே, எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பர் மெடிக்கெட் இருக்குது? 2 இருக்கா? அப்போவே எடுத்தோம்ல. ஒரு 2 அக்கு கொடுத்துட்டாங்களா? இங்கே ஒரு கன். நம்ம எப்போ கன்று தேடி வரோமோ அப்போ கன்னெல்லாம் கிடைக்காது. எப்போ நம்ம கன்று எடுத்துட்டோமோ அப்போ தான் கன் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கன் எடுத்தோன்னே ஒரு எனிமி கிடச்சிருக்கான். ஓகே, ஒரு எனிமி நம்மளுக்கு கிடச்சிட்டான். அந்த எனிமி கூட சேர்ந்து நம்மளுக்கு கன்னும் கிடச்சிருச்சு. ஓகே, அவனையும் ஹெட்ஷாட் போடுதலையாச்சு. ஐயோ, ஏன் இந்த சத்தம் அப்படின்னா சும்மா கேம் பிளே அப்படின்னு இருக்க. என்னடா எனிமி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நான் டேஷ் கெல்லி பவர் கூட வச்சுட்டு வரலையேடா. இல்லைனா டச்சு கேரக்டர் வச்சுட்டு வந்திருப்பேன்ல. ஏன்டா இப்படி ஓட வருவீனா? டச்சு கேரக்டர் வச்சுட்டு வந்திருப்பேன்டா. ஐயோ, செம்ம ஹெல்த்தை குறைச்சி விட்டான், பயங்கரமாக ஹெல்த்து குறைச்சி விட்டான். ஓகே, நம்ம சூப்பர் மெடிக்கெட் போட்டு ஹெல்த்தை கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படி ஹெல்த்தை குறைச்சி விட்டான். ஓகே, அவங்ககிட்ட கொஞ்சம் லூட்டுக்கிட்டு ஏதோ இருந்ததுன்னா பொறுக்கி. ஓகே, இப்போ பொறுக்கியாச்சு. இப்போ வேறு வேலை கிடையாது நம்மளுக்கு. எவ்வளோ மெடிக்கெட் இருக்குது? மெடிக்கெட் 3 இருக்குது, சூப்பர் மெடிக்கெட் 1 இருக்குது, கிரெனேட் 2 இருக்குது. ஓகே, நம்ம நார்மலாக நடந்து போனால் விடிஞ்சிடும். அதனால் இந்த கார் எடுத்துகிட்டு ஓட்டை டப்பா அந்த காரை எடுத்துகிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோம். டைமிங் என்னடா 8:29 ஆகிடுச்சா? சூப்பர். என்னடா இந்த வழியில் இல்லையா? ஓகே, கார் இனிமேல் போகாது. ஓகே, இப்போ நமக்கு கொஞ்சம் ஹெல்த்து கம்மியானாலும் பரவாயில்ல கிடையாது, நம்ம ஈபி போட்டு போகலாம். ஏன்னா ஜோன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சர்வே பண்ண முடியாது. நம்ம இந்த மேட்ச் பூயை அடிக்கணுன்னே வந்திருக்கோம். பூயை அடிச்சுட்டு தான் மரவேலையே பார்க்குறோம். ஓகே, பாய் டேக் கேர் அப்படி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி தான் அடிக்கடி லேக் பண்ணிவிடும். ஏன் இப்போ மெடிக்கெட் போட்டேன்னா அங்கே ஒரு எனிமி இருக்கிற மாதிரி எனக்கு மேப்பில் காட்டி கொடுத்துச்சு. அதனால எங்கேயோ எனிமி ஏதோ பின்னாடி இருந்து சுட்டுட்டாங்க, என்ன பண்ணுறது சொல்லிட்டு க்ளூவால் எதுக்கோ ஃபஸ்ட் சேஃப்டி ஆனதுனால க்ளூவால் போட்டிருக்கேன். ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு இந்த டேப்லெட்டுக்கு செட் ஆகலை, அதனால் கேமே ரொம்ப ஸ்லோ பண்ணிடுச்சு. நான் நார்மலாக விளையாடும் போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, கேமே ஸ்லோ பண்ணி விட்டுருச்சு. சரி விடு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெக்கார்டர் பண்ணால் தானே உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இப்போ நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு வெயிட் தரேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது நம்ம யூஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, இது அமுக்குனாலே நம்மளுக்கு ஏபி ஏறுது. ஓகே, இபி ஏற்றலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு லோனு மேட்ச்லேயே தோற்று போயிட்டேன் என்னவா. ஓகேவா, அதனால் நம்ம இபி எடுத்துக்கலாம். நம்ம இனிமேல் சட்டினோ கேரக்டர் வச்சு மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறோம். அந்த கேரக்டர் பண்டிலும் சூப்பராக இருக்குது. ஐயோ, இதை வச்சு வந்துட்டோமே. வீட்டில் பாக்கியலட்சுமி சீரியல் ஓடிட்டுருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அந்த சீரியல் கட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். சும்மா சொன்னேன், எல்லாம் போட மாட்டேன். ஓகேவா.
நம்ம கேம் பிளேவை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த சூப்பர் இன்ஜினியர் போட்டால் கொஞ்சம் வேகமாக ஓடுவான். சூப்பர் இன்ஜினியர் போடுறான் பாரு, இன்னும் வேகமாக ஓடு வேகமாக ஓடு வேகமாக ஓடு. போ போ ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன். புலி வரும்போது சாட்டினோ வருது. கொஞ்சம் பேசாமல் இரு. ஜோனு வருது, ஜோன் சர்வை. என்னடா பண்ணுற? பாம்பகிரி, குளோவால், கோபால் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் தான் யாரும் இல்லை. சின்ன மின்னு அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டினோ ஒரு 2 எனிமி காய்ஸ் பார்த்து சூதானமாக அடிக்கணும். அங்கே ஒரு பைக் இருக்குது, பார்க்கலாம். அங்கே ஒரு பைக் இருக்குது. யார் ஒரு டேமேஜ் பண்ண அப்படின்னா அந்த பைக்கை டேமேஜ் பண்ணால் அங்கே ஒரு எனிமிப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஐயோ, உள்ளுக்குள்ளே வெடிச்சிருச்சு கைஸ். லாஸ்ட்டாக 10 அலைவ் தான் கைஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். அந்த எனிமி தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டான். நான் ஏன் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த எனிமி ரொம்ப பண்ணிட்டான் கைஸ். நம்ம பூயா அடிக்க முடியுமான்னு தெரியவில்லை. ஓகேவா, பூயா அடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஒரு இது தரேன், ஒரு கிஃப்ட்டு. எல்லாருக்கும் கிவ்அவே கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேவா, நிறைய பேர் கிவ்அவே அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. எல்லாருக்கும் கிவ்அவே கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேவா, இன்னைக்கூட தான் நேற்றோட தான் ஸ்டாப் ஆச்சு. நிறைய பேர் அந்த இதில் போய் என்னோடய சேனலில் போய் லைவ் கார்டு வாங்கியிருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு லைவ் கார்டு வராமல் இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் சாரி. இப்போலாம் லைவ் கார்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லைவ் கார்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ, ஏன் அந்த லைவ் கார்டு கிடைக்காம இருந்ததுன்னா ஒரு சில அந்த வெப்சைட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் அந்த பக்கெல்லாம் எடுத்து இப்போ லைவ் கார்டு எல்லாருக்கும் யாரெல்லாம் மேட்ச் விளையாண்டு அனுப்பிச்சி விடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் லைவ் கார்டு. ஓகேவா, 10 கிலோ 10 ஐட்டம் எல்லாருக்கும் ஒரு ஐட்டம்லாம் கேட்டாங்க. அந்த ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தேன். ஓகேவா, அந்த ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்றைக்கியோட கிவ்அவே முடியுது. ஓகேவா, இன்றைக்கி கூட யாரெல்லாம் அதாவது இன்றைக்கி 12 மணிக்குள்ளே யாரெல்லாம் வரேன் அப்படி சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்டு. பரவாயில்ல, ஒரு 4லேருந்து என்ட்ரி பண்ணிட்டோம். ஒரு 6 கிலோ அடிச்சுட்டோம். கடவுளே தெய்வமே பூயை அடிச்சிட்டுனா சந்தோஷமே. அந்த இதை அடிப்போம். போதும் கைஸ், நம்ம வாயிலே மியூசிக் போட்டு வாயை ஜிந்து போயிடும்னு நினைக்கிறேன், பிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். அப்படின்னு என்னடா ஓடுறான், ஒருவேளை நம்மளுக்கு போட்டி போட வரலன்னு நினைக்கிறேன், ஓட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பூயா அடிக்க முடியுமா? இல்லை நானா அவனா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். நான் ஜெயிப்பனா இல்லைனா அந்த லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஜெயிப்பானா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்களே நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள்.
ஐயோ காய்ஸ் அவன் பூயா வாங்கிட்டான். ஐயோ அவன் பூயா வாங்கிட்டானே. இவ்வளோ கில்ல அடிச்சு வேஸ்ட்டாக போச்சு. நோ க்ளோஸ் பட் நோ கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே ப்ளே பண்ணோன்னா மேட்ச் இழுந்துக்கிட்டு ஜவ்வு மாதிரி இழுந்துக்கிட்டு போவோம். இதோட இந்த மேட்ச்சை முடிச்சுப்போம், நம்ம லேர்னை முடிச்சுப்போம். எல்லாருக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருக்கோம். நம்ம சேனலு பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு டிங்டாங் கோவில் மணி நாள் தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கோவில் மணி இருக்கும். அது டிங்டாங் பெல்லு. அதை அடித்து விட்டுட்டு டிங்டாங்கை அடித்து விடணும் அப்படின்னா ஆள் கொடுங்க, டிங்டாங் அடிச்சிடும். நம்மளுக்கு சேனலுக்கும் ஒரு டிங் வந்துடும். ஓகேவா? அதனால் எல்லோரும் அந்த டிங் அமுச்சு விட்ருங்க. பாய் ஃப்ரம் டிடி கிங் எஃப்எஃப். பாய் 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 பாய்.